என் பேர் மீனா. நான் வந்து ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கேன். என் ஓவரால் ரேங்க் வந்து 1554. இப்போ வந்து பிரின்சிபல் ஜட்ஜின்னு சென்னை சபார்டினேட் கோர்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன் நான். எத்தனை ஆண்டுகளா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க? ஆல்ரெடி 2009 ஸ்டார்ட் பண்ணேன். நான் இடையில வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 19 ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் வந்து இடையில பிரேக் எடுத்துட்டேன். லாஸ்ட் இந்த 1 இயர் மட்டும் கண்டினியூவாக படித்தேன் நான். ஸோ ஜாப் எடுத்தேன். உங்களோட எத்தனாவது முயற்சி? இது வந்து 4வது அட்டெம்ப்ட். கடந்த முறைகள்லாம் என்ன தவறு பண்ணோம், என்ன சரியா பண்ணலன்னு நினைக்கிறீங்க? கண்டினியூவாக படிக்கணும். கண்டினியூவாக படிக்காம இருக்கிறது தப்பு. கண்டினியூவாக படிக்கணும். இடையில பிரேக் விட்டுட்டு படிக்கக்கூடாது. படித்தா கண்டினியூவாக படிச்சேன். அதான் இப்போ 1 இயர் நான் படிச்சதுனால என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுமாதிரி நான் வந்து முன்னாடியே படிச்சிருந்தேன்னா மேபி நான் அப்பயே வாங்கியிருக்கலாம். இப்போ இந்த 5 இயர்ஸ் எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் இந்த 1 இயர்ன்றது திருமணத்துக்கு அப்புறம் படிச்சு? நான் 2019 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ தான் எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்னை படிக்க வச்சாங்க ஆல்ரெடி. அப்போ வந்து படிச்சுட்டா. இப்போ நடுவில் வந்து பேபி பிறந்துச்சு. அதனால எனக்கு பிரேக் ஆச்சு. அவள் ஸ்கூலுக்கு போனதுனால அவள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி நேரம் மேலாண்மை பண்ணீங்க? திருமணம் ஆயிட்ட பிறகு நேரம் குறைவாக தானே கிடைக்கும், இல்லை நேரம் உங்களுக்கு கிடைச்சதா? எப்படி படிச்சீங்க திருமணத்துக்கு அப்புறமா? திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் படிக்க முடியல. அவள் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நான் படிக்க முடியும். அவளை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து படிக்க போயிடுவேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காந்து படிச்சுட்டு அவளை பிக்கப் பண்ண 3 மணிக்கு அவளை பிக்கப் பண்ண வந்து வீட்டுக்கு வந்து அவளை சொல்லி கொடுத்து மறுபடியும் படிக்க உட்காந்துருவேன். நீங்கள் தமிழுக்கு இல்லை ஜென்ரலாக என்ன பள்ளி பாட புத்தகங்கள் மட்டும் படிச்சீங்களா, இல்லை அவுட் சோர்ஸ் புக் எதுவும் படிச்சீங்களா? அவுட் சோர்ஸ் நான் தமிழுக்கு எதுவுமே படிக்கல. தமிழுக்கு முழுக்க வந்து நான் புக்ஸ் மட்டும்தான் கோத்ரூ பண்ணேன். ஸ்கூல் புக்ஸ் ஏன்னா ஜிஎஸ்லேயும் சரி ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஸ்கூல் புக்ஸை நல்லா தெரவாக படித்தாலே போதும். மேலோட்டமாக படிக்காமல் நல்லா நுணுக்கமாக படித்தாலே போதும். சிலபஸை ஸ்டிக் பண்ணி படிச்சீங்களா தமிழுக்கு, இல்லை தமிழ் புக்கு அட்டை டு அட்டை படிச்சீங்களா? தமிழுக்கு வந்து புக் வைஸ் படித்தேன். ஜிஎஸ்க்கு மட்டும்தான் சிலபஸ் வைஸ் நான் படித்தேன். படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? படிக்கிறவங்க நல்லா கன்சிஸ்டன்டாக படிங்க, கண்டினியூவாக படிங்க, பிரேக் விடாமல் படிங்க. டெஸ்ட் நிறைய போட சொன்னேன். டெஸ்ட் போடாமல் விடுறது அது ஒரு மிஸ்டேக்ஸு. அடிக்கடி டெஸ்ட் போட்டு நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து அடிக்கடி டெஸ்ட் போட்டு படித்தா நல்லது. 1 இயருக்கான பலன் இன்னைக்கு வேலை வாங்கிட்டீங்க, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு.